மேரேஜை பற்றின ஒரு தாட்டு இது கரெக்டாக இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் இது என்னென்னா, நம்மள மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் நீங்கள் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா பேக் டு த மங்கி சொசைட்டி, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மங்கி காலனியில் வந்து பிறக்கிற குழந்தையில 80% ஆஃப் த குழந்தைங்க வந்து ஆல்ஃபா மேலுக்கு தான் பிறக்கும். மிச்ச 20% வந்து அந்த பீட்டா எப்படியோ ஒரு ரெண்டு பீட்டா வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி வர்றது தான். 80% ஆஃப் த சில்ட்ரன் ஆல்ஃபாக்கு தான் பிறக்கும். அதில் ஒரு 20-30 மங்கீஸ் இருந்தால் கூட ஒரே ஒரு ஆல்ஃபா தான். அதே மாதிரி 20-30 ஃபீமேல் மங்கிங்க இருந்தால் கூட வந்து எல்லாமே ஆல்ஃபாவோட தான் ப்ரீட் பண்ணும். ஏன்னா இப்போ சப்போஸ் பீட்டா மேல்ஸ்லாம் வந்து ப்ரீட் பண்ணி அந்த அந்த காலனியில் வந்து பீட்டா மேல்ஸுக்கு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த காலனியே ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அந்த காலனி வந்து பக்கத்து காலனி வந்து ஈஸியாக அடிச்சிடும். அதனால தான் வந்து எல்லா ஃபீமேலுமே வந்து அந்த ஒரே ஒரு ஆல்ஃபா கிட்ட தான் போக ட்ரை பண்ணுவாங்க. சில கிளவரான பீட்டா வண்டி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த காலனிக்கு நல்லது, சொசைட்டிக்கு நல்லது. ஸோ இதே தான் வந்து நம்ம இதுலேயும் நல்லது, ஓவரால் ஹியூமன் சொசைட்டியோட. நீங்கள் வந்து இப்போ வெஸ்டர்ன் சொசைட்டி இல்லை வேறு எந்த சொசைட்டி பார்த்தா கூட வச்சுக்கோங்க, மிடில் ஈஸ்டர்ன் அப்படிலாம் கூட, அங்கே பார்த்தாலே வந்து அவங்க நிறைய பேர் முக்கால்வாசி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னே இருந்திருக்காங்க. அதுலேயே அவங்க நிறைய பேர் ரொம்ப டஃப் ஆகிட்டாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து உங்களுக்கு நிறைய வந்து அந்த ஸ்கில்ஸ் தேவை. அந்த மீட்டிங் ஸ்கில்ஸு, அட்ராக்டிங் ஸ்கில்ஸு, அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தால் தான் கல்யாணம் போகிறோம். உங்கள் குடும்பத்தை பார்த்து உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்துலாம் நிறைய பேருக்கு ஸ்டேட்டஸும் ஒரு ஃபார்ம் ஆஃப் இது தான். பட் உங்களுக்கு அந்த டிசைரபிள் வர்ச்சுஸ் இருக்கிறத வச்சு தான் உங்களுக்கு இங்கே பொண்ணு கிடைக்கும். சும்மா குடும்பத்தை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ்லாம் யாரும் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பிறக்கிற ஆளுங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியாக அட்ராக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் ரொம்ப அடித்து பிடிச்சி நம்ம கல்யாணம் பண்ணுறோம்ல, இப்போ அப்படி பண்ணுறதே தப்பு தான். ஏன்னா வந்து உங்கள் பங்காளிகளில் 10ல் ஒரு பேருக்கு வந்து வம்சம் தழைச்சா போகிறோம். நம்மலாம் வந்து நானுமே ஒரு பீட்டா மெயில் தான், அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்யூனிட்டிக்கோ இனத்துக்கோ நம்ம கல்ச்சருக்கோ என்ன முடியுதோ அது செஞ்சுட்டு போகலாம். நம்ம லைஃப்பை ஃப்ரீயாக இருக்க வேண்டியது தான். உங்களுக்கு நீங்கள் சம்பாதிங்க, சேர்த்து வைங்க, அதில் நீங்கள் ஜிம்மு போங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஓடி ஃபோக்கஸ்டாக இருங்க. நீங்கள் வந்து போயிட்டு நிறைய பேரை போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணும், நம்ம ஒரு குடும்பத்தை க்ரியேட் பண்ணணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண நம்ம ஓன் சொசைட்டிக்கு கெடுதல் தான், நம்ம ஓன் தமிழ் இனத்துக்கு. இது வந்து கொஞ்சம் இது ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இல்லை. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், நீங்கள் ரொம்ப இதை பற்றி ஒரி பண்ணாமல் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுல ஒண்டி ஃபோக்கஸ்டாக இருந்தாலே வந்து ஓவரால் சொசைட்டிக்கு நல்லது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய சொல்லலாம். நீங்கள் நிறைய பீகார்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க, மற்ற ஊருக்காரன் வந்து இங்கே செட்டில் ஆகிறான், நம்ம ஊரில் வந்துட்டான் அப்படிங்கிற பேச்செலாம் இருக்குது. பட் இருந்தால் கூட வந்து என்னென்னா, நீங்கள் 1% ஆஃப் த பாப்புலேஷன் இருந்தால் கூட உங்களோட ஆளுங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் நீங்கள் டாமினேட் பண்ணலாம். எப்போ வேணால் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கோயிங் ஃபார்வர்ட், ப்ரொவைடட் யூ ஹாவ் அந்த டிசைரபிலிட்டி, அந்த அட்ராக்டிவ்னஸ். அதெல்லாம் இதை பற்றி நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் 1% இருந்தால் வந்து ஐயோ நீங்கள் சீக்கிரமாக உங்களை யாராச்சும் டாமினேட் பண்ணி உங்களை அழிச்சிருவாங்களான்னா இல்லை. அது வந்து எல்லாருமே வந்து எல்லாரையும் ஃபுல்லாக அழிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. எல்லாரையும் மற்றவங்களும் அவங்க கீழே வச்சுருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. யாருமே மற்றவங்கள வந்து ஃபுல்லாக அடித்து பிடிக்கிற கேம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ஒயிட்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கிறாங்க பாப்புலேஷனில். இருந்தாலும் அவங்க தான் வந்து உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா நீங்கள் அங்கே வெள்ளைக்காரனாக இருப்பீங்களா கருப்பனாக இருந்தான்னு சொன்னால் நீங்கள் சாய்ஸ் கொடுத்தா நீங்கள் வெள்ளைக்காரனாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த வேர்ச்சூஸு, அந்த ப்ரிவிலேஜு, அதெல்லாம் வந்து அதுதான் முக்கியம். ஸோ அதான் கோயிங் ஃபார்வர்ட் யாரையும் மொத்தமாக வந்து எத்தனிக் கிளீன்சிங்லாம் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் பாப்புலேஷன் பெருக்கணுன்ட்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, உங்களை ஒண்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டாம். முடிஞ்ச அளவு செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பாசிவ் இன்கம் கொண்டு வாங்க, அப்புறமா நல்லா சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து எதாவது செய்யுங்க. அண்டு ஸோ யா
இது பண்ணாலே வந்து ஃப்யூச்சரில் வந்து தமிழாளுங்க வந்து என்னதான் பாப்புலேஷன் ரொம்ப கம்மியானா கூட கம்மியானதுலேருந்து திருப்பி ஒரு 10% ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டிலேருந்து. அதுலேருந்தே கூட திருப்பி நிறைய ஆக சான்ஸ் இருக்குது இந்த குளோபலைஸ்டு வேர்ல்டு. இது வந்து ஐ மீன் அது ஏன் சொல்கிறேன்றது வந்து நான் மற்ற வீடியோஸ்லலாம் கொஞ்சம் நிறைய கவர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து திருப்பி திருப்பி சொல்ல விரும்பல. பட் 10% ஆனால் கூட உங்கள் பாப்புலேஷன் வந்து அது வந்து ரொம்ப பெரிய ட்ராஜடி இல்லை. அதுலேருந்து கூட ரிகவர் பண்ணலாம். தி ஒன்லி திங் இஸ் நீங்கள் உங்கள் ஜெனட்டிக்கலாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் வந்து ஸோ இதில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறது வந்து ஃபீமேல்ஸ் தான். ஏன்னா வந்து மேல்ஸ் வந்து தனியாக வாழ்ந்துடலாம். லைக் செட் 90% ஆஃப் த மேல்ஸ் வந்து 95% ஆஃப் த மேல்ஸ் வந்து பீட்டா மேல்ஸ் தான் இந்த அனிமல் கிங்டமில். ஆனால் வந்து இப்போ அவங்க வந்து சரி அவங்களுக்கு குழந்தை பிறக்கலாம் கூட அவங்க இருக்கிறத வச்சுன்னு ஜாலியாக இருந்துப்பாங்க. நீங்கள் கூட அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் லைஃப்பில். ஆனால் வந்து இப்போ ஃபீமேல்ஸுக்கு தான் கஷ்டம். இப்போ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, அவங்களுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அவங்க வயசாகிட்டா ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க மேரேஜுக்கு, அது இதுனா வந்து கடைசியில் அது அவங்க தலைவலி தான். ஸோ வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ்டாக இருங்க. அந்த நீயே நானா ஷோலாம் பார்த்தா ஒரே காமெடியாக இருக்குல்ல, அவங்க எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நீங்கள் பொண்ணுங்களுக்கு தான் இப்போ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துருங்க, ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல். ஸோ லைக் சார் நீங்கள் வந்து உங்கள் வம்சம் தலைக்கணும் வழக்கணுன்ட்டு உங்கள் பேரண்ட்ஸ் அப்படி நினைப்பாங்க. பட்டு ஐ மீன் அதுதான் நேச்சுரலான இது கூட. பட் உங்களுக்கு வந்து அது பண்ண முடியலன்னா இட்ஸ் நாட் அ பிக் ட்ராஜடின்னு தான் நான் சொல்கிறேன். தட் மே ஆக்சுவலி ஹெல்ப் அதர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோடய தாட். இட்ஸ் நாட் அ பிக் ட்ராஜடி அப்படின்ட்டு நினச்சிக்கோங்க. அதுதான்.